அனைவருக்கும் வணக்கம். கோவையில் இருக்கின்ற குறு சிறு தொழில்களை அடையாளப்படுத்துகின்ற கிட்டத்தட்ட 19 தொழில் அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த குறு சிறு தொழில்களுடைய பிரச்சனைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வரவும் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வரவும் நாங்கள் ஒரு கூட்டமைப்பாக இங்கே இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஏனென்றால் அரசு குறு சிறு நடுத்தர தொழில் மற்றும் பெருந்தொழிலுக்கான அறிவிப்பாக செய்திருந்த போதிலும் குறுந்தொழில்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு அரசுடைய அறிவிப்புகளிலும் எந்தவித பயன்களும் பெற முடியாமல் பல நெருக்கடிகளை தொடர்ந்து சந்தித்து வருகின்றன. இப்போ என்ன பிரச்சனை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கடந்த 63 நாட்கள் அரசு ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்பட்டு இன்னும் அமலில் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த அமலில் இருந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசு சில தளர்வுகள் தொழிலுக்கு தந்திருந்த போதிலும் அந்த தளர்வுகள் என்பது இந்தியா முழுவதும் தொழில்கள் இயங்குவதற்கு உகந்ததாக இன்று வரைக்கும் அமையப்படவில்லை. காரணம் என்னவென்றால், தொடர்புடைய எல்லா தொழில்களையும் முடக்கிவிட்டு ஒரு சில தொழில்களுக்கும் அது கட்டுப்பாடோடு பகுதி தொழிலாளிகளோடு இயங்க வேண்டும் என்று அந்த இயக்குவதற்கு அந்த அறிவிப்பும், அதே போல இப்போ தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சம் தொழிலுக்கும் மேற்பட்டோர் இங்கு தொழில் செய்து வருகின்றோம். இந்த தொழிலில் கிட்டத்தட்ட பார்க்க போனால் ஒரு 40% ஹிந்தி தொழிலாளிகள், வெளி மாநிலத்தில் பேசக்கூடிய அந்த வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய தொழிலாளிகள் இதில் பங்களிப்பு இருக்கின்றார்கள். அதே போல ஒரு 40% தொழிலாளிகள் தென் மாவட்டங்களை சேர்ந்த தொழிலாளிகள் இந்த கோவை மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த லாக்டவுனுக்கு பிறகு இந்த நமது கோவையில் இங்கு வந்து இந்த 40% தென் மாவட்ட தொழிலாளர்கள் அவர்கள் சொந்த ஊருக்கு சென்ற பின்பு இங்கு இன்னும் வருவதற்கான வாய்ப்புகளை அரசு இந்த லாக்டவுனில் தந்திருக்கின்ற தளர்வுகளில் ஏற்படுத்தி தரவில்லை. அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு நிலை, கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து ஒரு அச்சத்துக்கு தள்ளப்பட்ட வடமாநில தொழிலாளிகள் ஒருவரும் இங்கு தங்குவதற்கு தற்போது விரும்பவில்லை. அவர்கள் எண்ணம் சிந்தனை எல்லாம் அவர்கள் குடும்பத்தில் போய் ஐக்கியமாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு தினமும் அரசு அறிவித்திருக்கின்ற அந்த சொல்லியிருக்கிற அந்த ரயில்கள் பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் இடம்பெயர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள் சொந்த மாநிலத்துக்கு. பல பேர் போக முடியாத என்ற அவன் நம்பிக்கையில் அவர்கள் நடந்தே போகின்ற போக்குகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன கேட்குறோங்க, இன்னைக்கு விமான போக்குவரத்திலிருந்து இன்னைக்கு தொடங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தென் மாவட்டங்கள் சார்ந்திருக்கின்ற இந்த குறு சிறு தொழில் முனைவோடு பணியாற்றுகின்ற தொழிலாளிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த தென் மாவட்டங்கள் இருந்து அந்த மாவட்ட தொழிலாளிகள் இன்னும் வர பாஸ் எடுத்து மூலியமாக தான் வர வேண்டும் என்று அரசு அறிவிக்கிறது. அதனால் அது விதிவிலக்கு அளிக்க வேண்டும். ஒன்னா ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும், முழுமையப்படுத்தட்டும். இல்லை என்றால் இந்த எங்களுடைய தொழில் இயங்குவதற்கு ஏதுவாக வட மாநில தொழிலாளிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த தென் மாவட்ட தொழிலாளிகள் கொஞ்சம் வருவார்கள், ஆனால் இந்த தொழிற்சாலைகள் இயங்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்டா எங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்கில்டு. நீங்கள் சாதாரணமாக யார் வந்தாலும் நாளைக்கு உடனே இந்த வேலையில் யாரும் செய்துவிட முடியாது. குறைந்தபட்சம் 6 மாதங்கள் இருந்து அவங்களுக்கு 9 மாதங்கள், ஒரு வருடம் வரைக்கும் நாங்கள் அவர்களை ட்ரெயின் அப் செஞ்சு தான் இவங்களெல்லாம் உருவாக்கி வச்சுருந்தோம். அந்த தொழிலாளிகள் தான் 2 பக்கம் இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. ஒரு பக்கம் வட மாநில தொழிலாளி போகிறாங்க, ஒரு பக்கம் தென் மாவட்டங்கள் இருக்கிறாங்க. இந்த தொழிலாளிகள் வருவதற்கு தடைகள் அரசு முழுமையாக நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம். கோவையில் இருக்கின்ற இந்த தொழில் நடத்துகின்ற எங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னவென்று பார்க்க போனால், இந்த லாக்டவுனுக்கு முன்பாக, கொரோனாக்கு முன்பாகவே ஸ்லோ டவுன் என்று கடந்த 1.5 ஆண்டுகளாக பெரும் பாதிப்புகள், தொழில்கள் வளர்ச்சி இல்லாமல் நாங்கள் பெரும் நெருக்கடி சந்தித்துக் கொண்டிருந்தோம். அது மட்டுமல்லாமல் அதற்கு முன்பாக ஜிஎஸ்டி அமலாக்கத்தில் ஏற்பட்ட தாக்கம் என்பது குறு சிறு தொழில்களை பெரிய அளவில் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டது. இந்த நெருக்கடிகளாம் சந்தித்து வந்த வேளைதான் இந்த லாக்டவுன் இந்த கொரோனாவால் அரசு செய்யப்பட்டது, அரசால் அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போ இந்த நிலைமை என்பது கைகள் அனைத்தும் கட்டப்பட்டு தொழில்கள் முடக்கப்பட்டு இன்னும் தொழில் இயங்கப்படாத ஒரு சூழ்நிலையில் அரசு இந்த திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். 3 லட்சம் கோடிகள் தொழில்துறைக்கு தருகிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் இப்போது புதிதாக 2-3 நாட்களுக்கு முன்னாடி இன்னொரு அறிவிப்பும் அரசு அந்த 3 லட்சம் கோடி ரூபாய் தொழில் மட்டுமில்லை வர்த்தகத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த நிதியிலிருந்து ஒதுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் பார்க்க போனால் கிட்டத்தட்ட 7 கோடி பேருக்கு மேல் போட்டு அரசு சொல்லக்கூடிய தகுதியுடைய தொழில் முனைவர்கள், வர்த்தகர்கள் இந்த கடன் வாங்குவதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அந்த கடன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அறிவித்திருக்கிற இந்த கடன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன என்று பார்க்க போனால், ஏற்கனவே சிசி சொல்லக்கூடிய லிமிட் வாங்கி வைத்திருக்கின்ற தொழில் நிறுவனங்கள், ஏற்கனவே உங்களுக்கு டேம் லோன் வாங்கி இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், அவர்கள் வாங்கியிருக்கிற அந்த கடன்களில் இருந்து 20% கடன்கள் வழங்குவதற்காகத்தான் இந்த நிதி என்பது போல் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த அறிவிப்புகள் அரசு அறிவித்து கிட்டத்தட்ட ஒரு வார காலம் கடந்துவிட்ட சூழ்நிலையில்
வங்கிகள் எந்த வங்கிகளுக்கும் இதுவரைக்காக இந்த கடன்கள் கொடுப்பதற்கான வழிகாட்டல் வரவில்லை என்று தற்போது வரைக்கும் எந்த வங்கிகளும் இந்த கடன் சம்பந்தமாக எந்த அறிவிப்பும் செய்யாமல் தராமல் இன்று நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அது நம்ம எங்கள் ஆட்கள் எல்லோரும் அனுதினமும் வங்கிகளில் சென்று திரும்புகின்றதும் அதுக்கு வரவில்லை என்று சொல்வதும் இது ஒரு பெரிய போராட்டமாகவே இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இது அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த நிலையை மாற்றி உடனடியாக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கியின் மூலமாக கைட்லைன் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அல்லாமல் இப்போ என்ன கேட்டீங்கன்னா, அந்த கடன் கொடுப்பதிலும் கூட பல நெருக்கடிகள் உருவாக்கின்றது போல் வங்கிகள் சொல்லுகின்றார்கள். என்ன காரணம் என்றால் பேலன்ஸ் ஷீட் போட சொல்லுகின்றார்கள். பேலன்ஸ் ஷீட்டு அவர்கள் கேட்கின்ற வங்கிகளில் நடைமுறையில் இருக்கின்ற அவர்களுக்கு தேவையான பேப்பர்ஸ்கள்லாம் நாங்கள் கரெக்டாக கொடுத்தாதான் உற்பத்தி சார்ந்து எங்களுடைய டர்ன் ஓவர் காமிச்சாதான் கொடுப்பாங்கிற ஒரு நிலையும் இருக்கின்றன. அப்படியெல்லாம் வருமானால் நாங்கள் கோவையில் இருக்கின்ற இந்த 50,000க்கு மேற்பட்ட தொழிற்சாலைகள் ஒரு சிலரை தவிர வேறு யாரும் இந்த கடன்களை பெற முடியாது. இது ஒரு பக்கம். அப்புறம் இன்னொரு முறை பார்க்க போனால் இந்த குறுந்தொழில் என்று சொல்லக்கூடிய தொழில் நடத்துகின்ற கோவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கிரில் உற்பத்தி செய்கின்ற தொழில் சார்ந்தவர்கள், வெட் கிரைண்ட் உற்பத்தி சார்ந்திருக்கின்ற உற்பத்தி துறை சார்ந்தவர்கள், இன்னும் இது இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அனைத்து உதிரி பாகங்கள் செய்கின்ற இந்த குறுந்தொழில் முனைவோர்கள் அவர்களெல்லாம் பார்த்தார் ஒரு மிஷினரி 2 மிஷினரி என்று வைத்துக்கொண்டு தங்கள் தொழில் நடத்தி வருகிறார்கள். இவர்களுக்கு எந்த காலத்திலும் வங்கியில் இதுவரைக்கும் கடன் கிடைக்கப்பெறவில்லை. அதுதான் யதார்த்த நிலை. ஏனென்றால் வங்கிகள் கேட்கின்ற நாம்ஸ் பிரகாரம் இவர்களுக்கு எந்த பேலன்ஸ் ஷீட் இவர்களால் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட குறு தொழில்கள் இந்த எல்லா இதர தொழில்களை சார்ந்திருக்கின்றவர்கள் மட்டுமே 30,000க்கு மேற்பட்ட தொழிற்சாலைகள் இந்த கோவையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கான வழிகாட்டல் என்று எதுவுமே இதில் சொல்லப்படவில்லை. ஏன்டான இவர்களை பொறுத்த வரைக்கும் வங்கிகள் எந்த பேப்பர் கேட்டாலும் இவங்க ஒரு காலத்திலும் கொடுக்க முடியாது. இவர்களுடைய வரவு செலவுகள் எல்லாமே தனியார் நிதி நிறுவனங்கள், தனியார் வட்டி கடைக்காரர்களோடு தான் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசு இந்த அறிவிப்பில் இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள், எங்களுக்கு இந்த ஒன்றுமே இல்லாமல் தொழில் நடத்துகின்ற தொழில் முனைவோர்களுக்கு எந்த வகையில் உதவி செய்ய போகின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கைகளாக நாங்கள் முன்வைத்து இருக்கிறோம். எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பில் அதில் முதல் கோரிக்கையாக நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், இந்த 3 லட்சம் கோடி இந்த கொரோனாக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில்துறை சார்ந்திருக்கின்றவர்களுக்கு நீங்கள் எந்த அடிப்படையில் ஒதுக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். 19 3 லட்சம் கோடி அனைத்து தொழில் சார்ந்தவர்கள் கொடுப்பது என்பது ஏற்றுக்கூடியது அல்ல என்று நாங்கள் கருதுகிறோம். காரணம், குறு சிறு தொழில்தான் இந்தியாவில் 90% அளவுக்கு இயங்கி வருகின்ற மிகப்பெரிய வேலை வாய்ப்பு கொடுத்து வருகின்ற தொழில் அமைப்பாக நாங்கள் இருந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த 3 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீட்டு வங்கிகள் மூலமாக கொடுக்கப்படும் சொல்லப்படுகின்ற அந்த கடனில் 90% எங்களுடைய குறு சிறு தொழிலுக்கு அரசு ஒதுக்கீடு செய்வதற்கு வங்கிகளுக்கு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இப்போ ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடிகளிலிருந்து மீட்டெடுப்பதற்காக எங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா வேட் இருந்துச்சு. இந்த ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு முன்னாடி வேட் இருந்துச்சு. வேட் இருக்கின்ற பொழுது என்ன கேட்டிங்கன்னா, குறு சிறு தொழிலை பாதுகாப்பதற்கு 5% இருந்தது. அது போக பெரும் தொழில் நிறுவனங்கள் உற்பத்தி துறைகளுக்கு அவங்களுக்கு ஜிஎஸ்டி மட்டும் இது வேட்டும் மட்டும் சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டி அவங்களுக்கு இருந்துட்டு அப்படி இருந்தார்கள். இந்த சிறு குறு தொழில்கள் இதன் மூலமாக எந்த தடையும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்தோம். தற்பொழுது இந்த ஜிஎஸ்டி என்பது அது ஜாப் ஆர்டர் செய்வர்களானாலும் சரி, அது உற்பத்தி சார்ந்தவர்களும் சரி, அது எவ்வளவு பெரிய நிறுவனங்களானாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே மாதிரி இந்த ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு பிறகு பெரும் நெருக்கடிக்கு இந்தியா முழுவதும் இருக்கின்ற குறு சிறு தொழிலில் நாங்கள் தவித்து வருகிறோம். ஆகையால் எங்களுடைய வேண்டுகோள் என்பது, அரசை பொறுத்த வரைக்கும் இந்த குறு சிறு தொழிலுக்கு 5% வேட் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அடையாளப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் நாங்கள் இந்த கோரிக்கையை அரசிடத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம். இது அரசு எங்களுக்கு செய்து தர வேண்டும். ஏனென்றால் பெரும் நிறுவனங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே நிலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது மட்டுமல்லாமல் இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த பணங்கள் சொல்றாங்களா, இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை என்பது எல்லா அரசு உடைமை ஆக்கிய பொது நிறுவனங்களாகட்டும், தனியார் நிறுவனங்களாகட்டும், எல்லா நிறுவனங்களும் குறைந்தபட்சம் நாங்கள் செய்து கொடுக்கின்ற எங்கள் பணிக்கு அவர்கள் எங்களுக்கு தர வேண்டிய பணம் என்பது 90 நாளிலிருந்து 180 நாட்கள் வரைக்கும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றார்கள்.
ஆனால் நாங்கள் மட்டும் ஜிஎஸ்டி என்பது மாதம் தவறாமல் 20ஆம் தேதி என்று கட்டவில்லை என்றால் 21ஆம் தேதியிலிருந்து எங்களுக்கு அபராத தொகை விதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த வடிவத்தில் இது நியாயம் என்று அரசு பார்க்கறது எங்களுக்கு தெரியல. அதனால நாங்கள் என்ன கேட்குறோம் கேட்டிங்கன்னா, 45 அரசு சட்ட பிரகாரம் 45 நாட்களுக்குள் செய்து கொடுக்கின்ற பணிகளுக்கு அது பொதுத்துறை நிறுவனங்கள் ஆனாலும் தனியார் நிறுவனம் பணம் கொடுக்க வேண்டும் என்பது அரசுடைய சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை அரசே மதிக்கவில்லை என்று வருத்தத்தோடு பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து பணங்களும் உடனடியாக தனியார் தொழில் நிறுவனங்களும் பெரும் நிறுவனங்களும் அரசு பொதுவுடைமையாக்கி நிறுவனங்களும் உடனடியாக வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 63 நாட்கள் நாங்கள் தவித்துக் கொண்டு எங்களிடத்தில் பணப்புழக்கம் என்பது தொழில்துறை சார்ந்திருக்கின்ற யாரிடத்திலும் முழுமையாக இல்லாமல், இதில் சிறியவர் பெரியவர் என்று இல்லாமல் முழுமையாக முடக்கப்பட்டது. இந்த தொகையினை உடனே நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகளை அறிவித்து சொல்லியிருக்கின்றார்கள் அரசு சார்பில். அந்த நடைமுறைக்கு இன்னும் செய்யவில்லை. அதை செய்வதற்கான நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்தில் எங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்து மீண்டும் நாங்கள் தொழில் நடத்துவதற்கான அறிவிப்பு தான் அரசு பொதுவாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் நடைமுறையில் இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இந்த 2 மாதங்களுக்கு மேலாக எல்லா தொழிலும் முடக்கப்பட்ட சூழ்நிலையில் இங்கே கோவை போன்ற தொழில் நகரங்களில் வாடகை கட்டடங்கள் இயங்குகின்ற தொழில் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 25,000க்கு மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் வாடகை கட்டடத்தில் சிறு பெருசு என்று பார்க்காமல் 5,000 முதல் கொண்டு 30-40,000 ரூபாய் வரைக்கும் வாடகை கட்டடத்தில் இயங்குகிற தொழிற்சாலைகள் தான் அதிகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த தொழிற்சாலைகளுக்கெல்லாம் அரசு பொதுவாக சொல்லிவிட்டார்கள், நீங்கள் வீட்டு வாடகை கொடுக்கிறது 2 மாதம் கழித்து கொடுங்கள், எல்லாரும் வாடகை 2 மாதம் கழித்து கொடுங்க, கேட்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் சாத்தியம் இல்லாமல் எங்களுக்கு வாடகைக்கு விட்டிருக்கக்கூடிய அந்த இட உரிமையாளர்கள் அவர்கள் அதை நம்பி வாழ்ந்து வருகின்றவர்களாக இருப்பதால் அவர்கள் சொல்வது என்னவென்றால், அரசு சொல்லுகிறது நாங்கள் தானே கடன் வாங்கி உங்களுக்கு கட்டடத்தை வாடகை கொடுத்திருக்கின்ற ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இழப்பு எங்களுக்கு உற்பத்தியும் இல்லை, வருவாயும் இல்லை. இந்த சூழ்நிலையில் நாங்கள் எல்லா தொழிலாளிகளுக்கு கோவையில் தொழில் அமைப்பு சார்ந்திருக்கின்ற தொழில் முனைவோர்கள் முழுமையாக அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்கள் தங்க வைத்து அவர்கள் பாதுகாத்த பெருமை என்பது பிற மாவட்டங்கள் என்ற பல இடங்கள் பார்த்தோம். உணவுக்கு மூடி வழி இல்லாமல் ஆனால் தொழில் சார்ந்திருக்கு நாங்கள் கொடுத்தோம். அதையெல்லாம் எங்களுடைய கையிருப்பிலிருந்து செலவு செய்யப்பட்டு காப்பாற்றப்பட்டு வந்த சூழ்நிலையில் எங்களுக்கு நிவாரணம் என்று அரசு இந்த திட்டத்தில் எதுவும் அறிவிக்கவில்லை என்பது வருத்தத்தை தெரிகிறது. என்ற நீங்கள் எதிர்காலத்துக்கான கடன் திட்டம் என்பது நடைமுறையில் இருப்பதுதான். இது கொரோனா கடன் திட்டமாக அறிவித்திருக்கின்றார்கள். பொதுவாக வங்கிகள் ஆண்டுதோறும் கடன்கள் அறிவிப்பதும் அது இந்த துறைக்கு இவ்வளவு என்று சொல்லுவது இயல்பான விஷயம். ஆனால் அந்த கொரோனா என்ற பெயரில் இப்போ அறிவித்திருக்கின்றார்கள். நாங்கள் கேட்பது, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய குறு சிறு தொழில்களை பாதுகாக்க வாடகை கொடுக்க முடியாமல், கரண்ட் பில்லு கட்ட முடியாமல், தொழிலாளிகளுக்காக எங்கள் இடத்திலிருந்து பிற இடத்தில் வாங்கி கொடுத்த பணங்கள் திருப்பி எடுக்க முடியாத நெருக்கடியில் இருக்கிறோம். ஆகையால் அரசு குறைந்தபட்சம் நாங்கள் கேட்பது, குறு சிறு தொழில்களுக்கு 1 லட்சம் நிவாரண தொகை அடிப்படையில் 1 லட்சம் நிவாரண தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய எங்களுக்கு காப்பாற்றுவதற்காக, இந்த பிரச்சனைகள் தப்பித்து வெளிவருவதற்காக குறைந்தபட்சம் தான் நாங்கள் கேட்கிறோம். நிவாரணமாக அது மத்திய மாநில அரசுகள் எது செய்தாலும் நாங்கள் வரவேற்போம். ஏன்னா இப்படி அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழல், இனி இந்த தொழில் மேன்மையடைந்து வருவதற்கு இனி எத்தனை மாதம் முடிக்கும் என்று யாருக்கும் புரியாத புதிராகவே இருக்கிறது. ஏனென்றால் வாங்கும் சக்திகளும் இந்த கொரோனாவில் நாடு முழுவதும் மக்கள் வாங்கும் சக்தி இருந்து விட்டார்கள். எல்லா துறை சார்ந்தவர்களிடத்து பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அரசு பார்த்து எல்லா விவசாயத்துறைகளாகட்டும், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த காலகட்டம் என்பது கோவையை பொறுத்த வரைக்கும் பம்பு உற்பத்தி சார்ந்திருக்கின்ற மிக பெரும் அளவில் ஒரு விற்பனையாகக்கூடிய காலம். இந்த ஜனவரியிலிருந்து இந்த ஏப்ரல் மே முடிவதற்குள் மிக இந்த பம்பு செட் உற்பத்தியில் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 50-60% உற்பத்தி தேவைகளை பூர்த்தி செய்த இந்த மாவட்டம் இந்த கொரோனாவில் இப்போ முடங்கி போய்விட்டது. இந்த சீசன் முழுமையாக அதை சார்ந்து இருக்கின்ற ஆயிரக்கணக்கான தொழில் முனைவர்களுக்கு இப்போ முடிந்து மூடு விழா நடத்திவிட்ட நிலை தள்ளப்பட்டு விட்டோம். ஆகையால் அரசு இந்த நிவாரணத்தை அளிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கடன் வழங்குவதற்கு நாங்கள் அரசிடத்தில் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் கடன் வழங்குவது நீங்கள் ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டுகள் அவருடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய வரவு செலவுகள் எல்லாம் பார்க்காமல் சாதாரண குறுந்தொழில் முனைவர்களிருந்து பெருந்தொழில் முனைவர்கள் வரைக்கும் எந்த நிபந்தனை இல்லாமல் குறு சிறு தொழிலுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் தகுதிக்கு ஏற்ப 6% வட்டியில் நாங்கள் கடன் வழங்குவதற்காக எங்கள் கோரிக்கை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அரசு அது செய்ய வேண்டும். ஏனென்றால் எல்லா காலத்திலும் தொழிற்சார்ந்திருக்கின்ற நாங்கள் அரசுக்கு வருவாய் ஈட்டி தருவதில் மட்டுமே தொழில்துறையினுடைய பங்களிப்பு என்பது இருந்தது. இந்த காலகட்டத்தில் அரசு எங்களை பாதுகாக்குவது பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. ஏன்னா அரசுக்கு வருவாய் ஈட்டி தருவது, வேலை வாய்ப்புகள் பிரச்சனை அரசுக்கு வராமல்
பார்த்து கொண்டது எல்லாமே நாடு முழுவதும் இந்த குறு சிறு தொழில் தான். ஆகையால் அரசு இந்த காலகட்டத்தில் இந்த கடன் திட்டத்துக்கான வட்டி விகிதத்தை அறிவிக்க வேண்டும். 6% வட்டி தர வேண்டும். அதே போல இந்த கடன் வழங்குவதற்கு எந்த நிபந்தனையும் விதிக்கக்கூடாது என்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் இது முன்வைக்கிறோம். அதே போல ஜிஎஸ்டி, இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, தொடர்ந்து நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ஜிஎஸ்டி நாங்கள் செலுத்தி வருகிறோம். இதில் நான் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த வட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் 20ஆம் தேதிக்குள்ளே பணம் கட்டலைன்னா எங்களுக்கு ஃபைன் போடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அரசே 90 நாள் 120 நாள் கழித்து எங்களுடைய நாங்கள் செய்து கொடுத்த பணிக்கான காசு பற்றி கவலைப்படல, எந்த ஃபைன் எங்களுக்கு போட்டு தரதில்லை. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஜிஎஸ்டியால் வசூலிக்கப்பட்ட அபராத தொகை முழுமையும் குறைந்தபட்சம் 1 ஆண்டுக்கான அபராத தொகையாவது அந்த ஜிஎஸ்டி செலுத்தி இருக்கக்கூடிய அந்த தொழில் முனைவோர்களுக்கு அபராத தொகையை கேட்குறோம். நாங்கள் ஜிஎஸ்டி திருப்பி தாருங்கள் என்று கேட்கவில்லை. அபராதமாக செலுத்தப்பட்ட தொகையும் அதற்காக இடப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டும் இது ரெண்டும் எங்களுக்கு திருப்பி தரணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் அரசுக்கு நாங்கள் முன்வைத்து இருக்கிறோம். அதே மாதிரி வட்டி மானியம் குறு மற்றும் சிறு தொழிலுக்கான கடனுக்காக செலுத்தப்படும் வட்டிக்கான 2018 அரசால் அறிவிக்கப்பட்ட 2% வட்டி மானியம் உடனடியாக கொடுக்க வேண்டும். மேலும் இந்த அறிவிப்பு 2022 வரை நீடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதுவும் அரசு பரிசீலனைக்கு எடுத்து செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் முதல் கட்டமாக ரிசர்வ் வங்கி கவர்னர் அவர்கள் இந்த நெருக்கடிகள் எல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு 3 மாதத்துக்கு அனைத்து தவணைகளும் கட்டுவதற்கு ஒரு கால அவகாசம் வழங்க வேண்டும் வங்கி கேட்டுக்கொண்டார்கள். அதை பல வங்கிகள் பின்பற்றவில்லை. அது ஒரு பெரிய பிரச்சனையாகி இப்போ சில வங்கிகள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். அதற்கு இடையில் மீண்டும் 3 மாதம் இப்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய அனைத்து கடன்களுக்கும் இஎம்ஐ என்று சொல்லக்கூடிய மாத தவணை செலுத்துவதற்கு மீண்டும் 3 மாதம் அவகாசம் தந்திருக்கின்றார்கள். நாங்கள் அரசிடத்தில் கோருவது, நீங்கள் 3 மாதம் இது போதுமானது அல்ல. கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு அனைத்து கடன்களுக்கும், அது வாகனம் கடன்கள், உங்களுக்கு வீட்டு கடன்கள், தொழிற்கடன்கள், இது சார்ந்திருக்கின்ற அனைத்து கடன்களுக்கும் அரசு கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு அல்ல 1 ஆண்டுகளுக்கு இந்த கடன் திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசம் வழங்க வேண்டும். அது வழங்குவது மட்டுமல்ல, இந்த வட்டி என்கின்ற வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா அரசு அதில் தலையிடுவது இல்லை. நாங்கள் அரசிடத்தில் முன்வைக்கின்ற கோரிக்கை, இந்த 1 ஆண்டுகளுக்கு நாங்கள் நிலுவையில் இருக்கின்ற கடன்களுக்கு வட்டி முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம். அது செய்யணும். சும்மா கடன் நீட்டி வச்சு இந்த காலதாமதத்துக்கான வட்டியோடு வசூலிக்கின்ற போக்கு என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது மேலும் இந்த தொழில் துறைக்கு பெரு சுமை சுமத்தும் என்பது அடிப்படையால் அந்த வட்டி விகிதங்களை முழுமையாக இந்த 1 ஆண்டுக்கு ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கொரோனா காலத்தில் தொடங்கி மொத்தமாக 1 ஆண்டுகளுக்கு ரத்து செய்ய வேண்டும். அரசு அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் புதிதாக அறிவித்திருக்கக்கூடிய அந்த கடன்களுக்கு 1 ஆண்டு ஹாலிடே பீரியட் என்று சொல்லுகின்றார்கள். 3 ஆண்டுகள் திருப்பி செலுத்துவதற்கு கால அவகாசம் உங்களுக்கு டைம் லோனா தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 20% வரைக்கும் தரேன் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அந்த ஹாலிடே பீரியட் சொல்லக்கூடிய 1 ஆண்டுக்கு புதிய கடன்களுக்கும் எந்த விதத்திலும் வட்டிகள் அதுக்கு இடக்கூடாது. இந்த 3 ஆண்டுகளுக்கான இந்த பணத்துக்கு மட்டும்தான் தருகின்ற கடனுக்கு தான் அரசு வட்டி நிர்ணயம் செய்ய வேண்டும். அது 6% செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் அரசிடத்தில் முன்வைத்திருக்கிறோம். இதுவும் அரசியல் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தொழில்களை பாதுகாப்பதற்காக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே நாடு முழுவதும் முடங்கி கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் குறு சிறு தொழில்களை அடையாளப்படுத்துகின்ற அந்த அடையாளம் என்று சொல்லக்கூடிய நிர்ணயம், தொகை நிர்ணயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 25 லட்சத்துக்கு கீழ் உற்பத்தியில் ஈடுபட்டு இருக்கின்ற தொழில் சார்ந்திருக்கின்றவர்கள் குறுந்தொழிலாகவும், 25 லட்சத்து ஒன்றிலிருந்து உங்களுக்கு 5 கோடி வரைக்கும் சிறு தொழிலாகும், அதற்கு மேல் உங்களுக்கு நடுத்தர தொழிலாகவும் அறிவிக்கப்பட்டு இந்த 3 வகையில் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருந்தன. இப்போ இந்த இயங்கிக் வந்திருந்த சூழ்நிலையில் இப்போ அரசு சொல்லியிருக்கின்றது, இந்த குறுந்தொழில் நிறுவனங்கள் என்பது 1 கோடி ரூபாய் வரைக்கும் உயர்த்தி இருக்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டம் அதுக்கு உகந்த காலகட்டமாக நாங்கள் கருதவில்லை. இது என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய குளறுபடி நிறைந்ததாக இந்த காலகட்டத்தில் இந்த அறிவிப்பு இருக்கிறது. எங்களுடைய அமைப்பின் சார்பில் நாங்கள் கலந்து பேசி நாங்கள் அரசுக்கு முன்வைக்கின்ற கோரிக்கை, தற்பொழுது இந்த அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் குறிப்பாக என்ன கேட்டீங்கன்னா, இப்போ இந்த அறிவிப்புகள் சில ஆலோசனைகள் அரசு நடத்தியது எல்லாம் யாரும் பெரிய தொழில் நிறுவனங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சங்கங்களில் நடத்தியதோடு பிரதிபலிப்பாக நாங்கள் கருதுகிறோம். குறு சிறு தொழிலுடைய கருத்துக்கள் இதில் கேட்கப்படவில்லை என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய நெருக்கடி. அதனால் இந்த அறிவிப்புகளை அரசு உடனடியாக இந்த அறிவிப்பை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த தொகை என்பது நிர்ணயம் செய்வது
எல்லா நாட்டில் இருக்கின்ற குறு சிறு தொழில் சார்ந்திருக்கின்ற நிறுவனங்கள் சார்ந்திருக்கிற தொழில் அமைப்புகளும் கலந்து பேசி மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்று அதன் பின்பு இந்த அறிவிப்பு வெளியிட வேண்டும். இந்த காலகட்டத்தில் இந்த அறிவிப்பு தேவையற்றதாக நாங்கள் கலந்து பேசி எங்களுடைய கோரிக்கையாக அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். ஆகையால் அந்த அரசு அதுவும் நீங்கள் மறுபரிசீலனை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ தொடர்ச்சியாக ஸ்டேட் கவர்மெண்ட்டு இந்த மின் கட்டணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஜராத்து, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லாம் சில சலுகைகள் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட தொழில்துறையினருக்கு தந்திருக்கின்றார்கள். அவர்கள் மாநிலத்தில் அந்த தொழில் தகுந்தது போல் சில சலுகைகள் தந்திருக்கின்றார்கள். ஆனால் நமது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமது மாநில அரசு தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருப்பது தொழிலமைப்பின் சார்பில் நீங்கள் ஒரு 3 மாதத்துக்காவது எங்களுக்கு இந்த மின் கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்யுங்கள் என்ற கோரிக்கை நாங்கள் முன்வைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன் அறிவிச்சதுலேருந்து உங்களுக்கு லாக்டவுனை நீட்டிக்கிற வரைக்கும் அந்த டேட்டை கட்டுவதற்காக தர்றாங்க. லாக்டவுன் இப்போ வர 31ஆம் முடியுதுன்னா நாங்கள் 5ஆம் கட்டணுங்கிறாங்க. சப்போஸ் மறுபடியும் 31ஆம் கூடி லாக்டவுன் அடுத்து 21ஆம் அறிவிச்சாங்கன்னா அங்கே 26ஆம் கட்டணும். இப்படி கால நீட்டிப்பு சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கேட்பது இப்போ முழுமையாக முடக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு ஏன் எங்களுக்கு 3 மாதங்களுக்கு இந்த மின் பயன்பாட்டுக்கு மின் சுத்தமாக 2 மாதங்கள் எந்த தொழிற்சாலை நடக்கும், இப்போ தொழிற்சாலை நடக்கலை. இப்போ என்ன கேட்டிங்கன்னா லாக்டவுன்லேருந்து அரசு சில விதிவிலக்கு கொடுத்து ஓட்டினாலும் அது முழுமையாக இந்த தொழில் துறை சார்ந்து எது இயங்காதனால் ஒரு 10-15% தான் தொழிற்சாலைகள் இயங்குகின்றன. உற்பத்தி துறையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். 85% தொழில்கள் முடக்கப்பட்டதும் இன்னும் இருக்கின்றன. ஆகையால் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் எங்களுக்கு அரசு உதவுகின்ற வகையில் தமிழக அரசு 3 மாதங்களுக்கான மின் கட்டணத்தை தயவு கூர்ந்து ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிடத்தில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் தாய்கோ வங்கி, இந்தியாவுடைய தமிழக அரசுடைய தொழில் கூட்டுறவு வங்கி, தாய்கோ வங்கி நமது தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த வங்கி என்பது அதனுடைய அடையாளமே தொழில்துறை சார்ந்திருக்கின்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக தான். இப்போ நாங்கள் அதை கேட்கக்கூடிய தமிழக அரசிடத்தில் அந்த வங்கியின் மூலமாக 6% வட்டியில் கடன் வழங்குவதற்கும் எங்களுக்கு நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் நாங்கள் அரசிடத்தில் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கூடிய மத்திய அரசு இந்த அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த வங்கி லோனுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஓடி பண்ணணும்னு சொல்லி மாநில அரசு வசூலிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது அவசியம் இல்லை. ஏற்கனவே கடன் வழங்கியவர்களுக்கு மீண்டும் அந்த 20% கடன் வழங்குவதற்கான அறிவிப்பு தான் அரசு செய்திருக்கிறது. அதற்காக ஏற்கனவே பெறப்பட்ட கடனுக்கு எம்ஓடி செய்திருக்கிறார்கள். எல்லாருமே செஞ்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அதுக்கும் இப்போ எம்ஓடி செஞ்சு தான் இந்த கடனை பெறணும்னு நம்ம சில வங்கிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி வருமானால் ஒரு மீண்டும் இது தேவையற்ற ஒரு நெருக்கடிகளை எங்கள் தொழில் அமைப்புகள் நாங்கள் சந்திக்கிறோம். ஆகையால் அது பார்த்தீங்கன்னா எம்ஓடி சார்ஜ் 30,000 ரூபாங்க. இந்த இப்போ 1 லட்சம் ரூபா லோன் வாங்குறாங்க வச்சுக்கோங்க. அந்த 1 லட்சம் வாங்கக்கூடியவர்கள் 30,000 ரூபா இப்போ எம்ஓடி சார்ஜாக கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 70,000 தான் வாங்க முடியும், 30,000 எம்ஓடிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மோசமான நிலைமை. அது அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த சார்ஜை உடனடியாக ரத்து செய்து அறிவிக்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு நாங்கள் தாழ்மையான கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு இன்னி இந்த தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நம்ம கோவை மாவட்டங்கள், கிராமப்புறங்கள் இருக்கின்ற இந்த படிக்காத இளைஞர்கள் அவர்களெல்லாம் வச்சு நம்ம சொன்ன மாதிரி ஒரு சென்டர் உருவாக்கி தொழில் அமைப்புகளும் அரசும் சேர்ந்து அவர்களை ஒரு ட்ரைனிங் பீரியட் ஆள் எழுப்பின அரசு சப்சிடியோடு கொடுக்கப்பட்டு ஏற்கனவே ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அது பெரிய அளவில் இப்போ எடுபடலை. அது மீண்டும் புத்துணர்வு கொடுத்து கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோரிக்கை நாங்கள் அரசிடத்தில் வச்சிருக்கிறோம். என்ன கேட்டிங்கன்னா இந்த ஐடி படிக்கின்ற மாணவர்கள், பாலிடெக்னிக் படிக்கிற மாணவர்கள் ஒரு ஆண்டு கம்பல்சரி இண்டஸ்ட்ரீஸில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுவும் குறிப்பாக குறு சிறு தொழில்களிடத்தில் அவங்க ட்ரைனிங் கொடுக்கணும். ஏன்னா இது என்ன கேட்டிங்கன்னா பெருநிறுவனத்தில் இப்போ யாரும் பார்த்தீங்கன்னா பார்க்குவதற்கு பெருசாக இருப்பதை விரும்புகிறாங்க. இந்த குறு சிறு தொழில்களுக்கு வரக்குது எந்த தொழிலாளி அந்த மாதிரி படிக்கின்ற மாணவர்கள் அது அரசு சட்டமாக்க வேண்டும். குறு சிறு தொழிலிடத்தில் ஒரு ஆண்டு அதை பயிற்சி காலமாக அறிவிக்க வேண்டும். அப்படி வருகின்ற பட்சத்தில் அந்த பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் மத்தியில் இந்த தொழில்துறை சார்ந்து வேலைக்கு வரைக்கும் பயந்துக்கிறாங்க. ஏன்னா சர்வீஸ் சென்டரில் காட்டுற அக்கறை தொழில்துறை சார்ந்து பெரிய எதிர்காலம் இல்லாத போல தோற்றத்தை உருவாக்குவது. அதை உடைத்த அரசு தொழில் வளர்ச்சி தான் என்ற விவசாயத்துக்கு அடுத்து தொழில் வளர்ச்சி இருந்தால் தான் நாடு. சர்வீஸ் துறை என்பது அது தனி ஒரு ட்ராக்கு. அதனால் இந்த தொழில் வளர்ச்சிக்கு இந்த தொழிலாளிகள் உருவாக்குவதில் அரசு முழு கவனமும் முழு சப்போர்ட்டும் செய்ய வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ரா மெட்டீரியல்ஸ் சென்டர்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, அப்புறம் குஜராத்து, அப்புறம் கல்கட்டா.
இப்போ இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மை வரக்கூடிய மகாராஷ்டிரா முழுமையாக லாக்டவுன் ஆயிடுச்சு. இதே நெருக்கடி அவர்களுக்கும் அங்கே இருக்குது. எங்கேங்க கல்கட்டாவிலையும் உங்களுக்கு குஜராத்திலையும் இப்போ நம்ம மகாராஷ்டிராலையும் தொழிலாளிகள் பூரா அவங்களுக்கும் இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. இப்போ உற்பத்திங்கிறது எல்லா பக்கமும் ஒரேடியாக நிறுத்தப்பட்டது. எந்த உற்பத்தி ரா மெட்டீரியல் உற்பத்தி உட்பட உங்களுக்கு எல்லாமே உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இப்போ இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற ஸ்டாக்கு கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஏஜென்சிக்கு இப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை விளைகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இப்போ உருவாக்கிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த காலம் இந்த எரியிற வீட்டில் பிடுங்குறங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து இந்த ட்ரேடர்ஸ் வந்து ஒரு நெருக்கடி உருவாக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ டன்னுக்கு 10,000 முதல் 15,000 வரைக்கும் அந்த விலை இப்போ ஒப்பிடும்போது வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து விலை சொல்கிறார்கள். இது ஒரு கடுமையான நெருக்கடி. அப்போ இந்த மாதிரி நெருக்கடிகளில் வந்து தலையிட்டு அரசு வந்து இது தடுத்து நிறுத்துவதற்காகவும் இந்த கொரோனாக்கு முன்னாடி என்ன விலை இருந்ததோ அந்த விலைக்கு விற்பதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்க முடியாது, உங்களுக்கு அரசு தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட நிலைமை வந்து ரொம்ப மேலும் நெருக்கடிப்புங்க. இந்த என்னமோ வெந்தவன் புண்ணுல வேலு பாய்ச்சின மாதிரி ஏற்கனவே நொந்து இருக்கிறோம். ஏற்கனவே எங்கள் ஆட்கள் பலரும் வந்து பழைய ரேட்டுக்கு ஆர்டர் எடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த ரா மெட்டீரியல் ஏறுகின்ற பொழுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டருக்கே நாங்கள் 8% மேலே எங்களுடைய ப்ராஃபிட் எங்களுக்கு இருக்கிறதில்ல. முதல்லாம் பார்த்தீங்கன்னா 15-20% இருந்த ஒரு காலம், அதெல்லாம் கனவு காண்ற காலமாக ஆயிடுச்சு. இன்றைக்கி 8% கூட வைக்க விடுறதில்ல. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரா மெட்டீரியலோட ப்ரைஸ் இவங்க இப்படி பண்ணுறங்காட்டி இன்றைக்கி நாங்கள் கையிலேருந்து காசை போட்டு நாங்கள் செஞ்சு கொடுக்கணும் ஒரு நிலைக்கு இப்போ இந்த கஷ்ட காலத்தில் செய்ய வேண்டிய நிலைமை. அதனால் அரசு அது சிவியராக ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோளுங்க. அந்த ரேட்டை வந்து அவங்க எல்லா இப்போ நிறுத்தணும், தடுத்து நிறுத்தணும். ஆரம்பத்தில் என்ன இந்த 2 மாதங்களுக்கு இருந்ததோ அந்த விலை நிர்ணயத்தை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள்.